காலை நேரம். பயம் பாதி கலந்த அரைமனதுடன் பள்ளி சென்று, பள்ளிக்குள் சென்றதும் சற்றே மறந்து அரசு தரும் காலை சிற்றுண்டியை சாப்பிட்டு ஆசிரியர்கள் நடத்தும் பாடத்திற்குள் சென்றாள் அந்த பிஞ்சு குழந்தை. பிறகு மாலை வரை சக தோழிகளுடன் விளையாண்டு மீண்டும் வீடு திரும்பினாள். வீடு திரும்பும் பொழுது சந்தோஷத்தில் மனது திளைத்திருந்தது. வீட்டிற்குள் சென்று உடை மாற்றி வீட்டிற்கு அருகே டியூஷன் செல்லும்போது சூரியன் மறைய மறைய இருட்டு ஆரம்பித்தது. மனதில் இருக்கும் பயம் ஆரம்பிக்க ஒருவிதமான பதட்டத்துடன் டியூஷனில் சென்று படித்து கொண்டிருந்தது அந்த பெண் குழந்தை. மணி 8 ஆனதும் டியூஷன் முடிந்து எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புங்கள் என்று டியூஷன் ஆசிரியர் கூறியதும், ஏண்டா வீட்டுக்கு போக சொல்கிறார்கள் என்ற கடுமையான மனப்போராட்டத்திற்குள் சென்றது அந்த பிஞ்சு குழந்தையின் பிஞ்சு மனது. வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் வேண்டா வெறுப்பாக ஸ்கூல் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு கால்கள் மட்டும் வீட்டை நோக்கி நடந்தது. வீட்டின் அருகில் சென்றதும் அந்த வீதியே அதிரும் அளவிற்கு அவருடைய தந்தையின் சத்தம் விண்ணை பிளந்தது, மண்ணையும் பிளந்தது. அதை கேட்டதும் அந்த குழந்தைக்கு கை நடுக்கம், மனப்பதட்டம் அதிகமாகவே இந்த குழந்தையின் தந்தை வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு குழந்தையை பார்த்ததும், தங்கம் வாடா, அப்பா கிட்ட வாடா என கூற, அந்த குழந்தையோ வெறுப்புடன் மிகவும் கேவலமாக தன் தந்தையை பார்த்து பயந்து தன் மூக்கை பொத்தியவாறே தன் வீட்டிற்குள் வாடை தாங்க முடியாததால் விடுவிடு என ஓடியது. தன் வீட்டில் இருக்கும் ஜன்னலுக்குள் எட்டி பார்த்தது. பக்கத்து வீட்டில் அமைதியாக அப்பா அம்மாவுடன் குழந்தைகளும் விளையாடிக் கொண்டிருந்தனர். பக்கத்து வீட்டிற்காவது நாம் செல்லலாமா என நினைத்து கொண்டு பள்ளிக்குள் நடந்த அத்தனை சந்தோஷமெல்லாம் மனதிலிருந்து பறந்து போக, தன் தாயை நொறுங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தான் அந்த தந்தை, குடிகாரத் தந்தை. இழிந்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அந்த பெண் குழந்தை, பிஞ்சு குழந்தை. கடைசியாக அரை வயிற்று சாப்பாட்டு, இரவு நேர சாப்பாட்டுடன் அப்படியே உறங்க சென்றாள். மீண்டும் பொழுது விடிந்தது. தந்தையின் சத்தம் விண்ணை பிளந்தது. ஆனால் அது கொட்டை சத்தம். பள்ளிக்கு சென்றாள். மீண்டும் பள்ளிக்கு சென்றாள். அந்த குழந்தைக்கு பள்ளியே சொர்க்கம், குடியால் வீடு என்பது நரகம். இந்த குழந்தைக்கு சொர்க்கத்தையும் அரசுதான் தருகிறது, நரகத்தையும் அரசுதான் தருகிறது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த குழந்தைக்கு சொர்க்கத்தை மட்டும் தரும். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் நண்பர்களே.